அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். அதாவது இப்போ பதிவு என்னன்னா, திருமணத்தை பற்றியே தான். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதனுடைய கண்டினியூஷன் என்று கூட சொல்லலாம். அதாவது பணம் சேர சேர திருமண வாழ்க்கை தள்ளிக்கொண்டு போகிறது. பெண்கள் பணம் சேர்க்க ஆரம்பித்தால், அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தால், அவளுடைய எண்ணம் எல்லாம் பணத்தின் மீதே போகிறது. திருமண வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது இல்லை என்று கூறினேன். சிலர் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், அதே நேரத்திலே குடும்பத்தையும் சேர்த்து கொள்கிறார்கள். பொதுவாக என்னதான் பணம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் என்னதான் பெரிய செடி இருந்தாலும், என்னதான் கொடி இருந்தாலும், அதிலே மலர் இல்லை என்றால் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது, ரம்மியமாக இருக்காது. ஒரு குடும்பத்திலே குழந்தை குட்டிகளோடு, பேரன் பேத்திகளோடு இருந்தால் அதனுடைய அன்பு, அதனுடைய பாசம், அவளுடைய மழலை சொல் கேட்டாலே நம் உடலில் இருக்கும் நோய்கள் பறந்துவிடும். ஆம், முக்கியமாக குழந்தை செல்வம் அது பெரிய பாக்கியம். அதற்கு திருமண வாழ்க்கை முக்கியம். இப்பொழுது திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது. ஆம், அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஜாதகத்திலே குரு பலன் வந்து விட்டதா பாருங்கள். சரி, 2, 5, 7, 9, 10, 11 ஏதோ குரு வந்துவிட்டால் குரு பலன் வந்து விட்டது. அது எல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். அந்த குரு பலன் வந்தாவே திருமணத்தை குத்துறதில்லை. முக்கியமாக லக்னத்திற்கு கலத்திர ஸ்தானம், லக்னத்திற்கு மாங்கல்ய ஸ்தானாதிபதி திசை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக திருமணம் வந்து விடுகிறது. இது ஒரு நம்பிக்கை மனதிற்கு, நமக்கு ஒரு திருப்தி. குரு மாறட்டைங்க, எல்லாம் சரியா போயிடும்ன்றோம். அது மாறினா நல்லதுதான், தப்புன்னு சொல்ல வரல. அகப்பட்டவனுக்கு அஷ்டம குருன்றோம். எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு போயிடறான், எங்கே அகப்படுறான்? ஒன்றுமே இல்லாத உட்காந்துட்டு தான் அகப்படுறான். அந்த மாதிரிலாம் செய்து விட்டுருது. இதெல்லாம் ஒரு ஒரு பழமொழி, அவ்வளவுதான். என்ன ஒன்று, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், ஒரு ஜாதகத்தில் என்ன தசை வந்தாலும் வராவிட்டாலும், அவனுக்கு 7.5 வந்து விட்டால், அந்த பெண்ணின் ஜாதகத்திலே 7.5 நாட்டு சனி வந்து விட்டால் திருமணத்திற்கு வாய்ப்பு கொடுக்கிறது. கேட்டு திறந்து விடுகிறது. ஆம், திருமணம் கேட்டு திறந்து விடுகிறது. அதாவது அந்த 7.5 சனி வரும் காலம் நிச்சயமாக திருமணத்திற்கு அடிகோல் செய்கிறது. எப்படி? கலியாணம். கலியாணம் என்றால் சனி பிடிப்பது என்று அர்த்தம். கலி என்றால் சனி, யானம் என்றால் பிடிப்பது. ஆம், கல்யாணம் வந்து விட்டது, சனி பிடித்து விட்டது என்று அர்த்தம். தப்பு சொல்லவில்லை. திருமணம் செய்து கொண்டால் சனி பிடிப்பதில்லை, பாடத்தை கொடுக்கிறான். இனி வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான். இதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை வேறு, திருமணத்திற்கு பின்னால் இருந்த வாழ்க்கை வேறு, அந்த குடும்பத்திலே இருந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது வந்த குடும்பத்திலே இருக்கும் வாழ்க்கை வேறு. பழகிக்கொள், அதே போல் நீ செய். அதைத்தான் சனி செய்கிறான். அதுதான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறானே தவிர மற்றபடி ஒன்றும் கெடுக்க மாட்டான். ஆகவே 7.5 சனி 12 வரும் காலம், ஜன்மத்திலே இருக்கும் காலம், பாதத்திலே இருக்கும் காலம். ஆக அந்த சனி இருக்கும் காலத்திலே திருமணத்தை முடித்து வைக்கிறார். அது மட்டுமல்ல, ஐயா, என்னிடத்திலே ஒருத்தர் வந்தார். ஐயா, என் பொண்ணுக்கு ஜாதகம் பாருங்கய்யா, போகாத கோயில் இல்லை, எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், ஒன்றும் தேர்வு நவரலைன்றார். தப்பு. காரணம், காலுக்கு கீழே மூலிகை இருக்கிறது, அதை விட்டு விட்டு காடெல்லாம் அலைகிறாய். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஆம், உன் காலுக்கு கீழே மூலிகை, அதை விட்டு விட்டு நீ காடெல்லாம் அலைஞ்சா யார் தப்பு? என்னையா சொல்றேன்னா, ஒன்றும் இல்லையா, உன் பொண்ணு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7 கலத்திரஸ்தானம், அந்த கலத்திரஸ்தானத்தை புடி, திருமணத்தை முடி. ஒன்றும் புரியல அவனுக்கு. என்ன சொல்றீங்க சாமினாரு? ரிஷப லக்னம்னு வச்சுக்கோ உன் பொண்ணு ஜாதகம். அந்த லக்னத்திற்கு 7 விருச்சிகம்.
செவ்வாய் இடம், செவ்வாய் ஆட்சி செய்கிற இடம். அந்த செவ்வாய் ஆட்சி செய்கிற இடம் யாரு? முருகர். முருகரை புடி. ஆம், தானாக நடக்குது பாரு, கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட செய்யணும். இப்போ ஒரு டாக்டர் மாத்திரை தராரு, இந்த மாத்திரையை போடுங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா நம்பிக்கையோட செய்யணும். என்னமோ குத்தாரியா பார்ப்போமே அப்படின்னா அந்த திங்க் பண்றது உனக்கு ஈர்த்துட்டே போவோம். ஆமா, அதே போல நீ அந்த கலத்திர ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட முருகனை புடி, திருமணம் நடக்கும். எப்படின்னாரு, ஒன்றும் இல்லை. அதாவது மாதம் ஒரு தடவை இல்லை மாதம் 2 தடவை ஆளும் நீ முருகர் கோயிலுக்கு இட்டும் போ உன் பொண்ணு, இல்லை அந்த அம்மா போட்டோம், அவங்க பேரில் அர்ச்சனை செய்யட்டும். எப்போ? அதே செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு சம்பந்தப்பட்ட கிழமையில அந்த அம்மா பேர்லயே அர்ச்சனை செய்யட்டும், நம்பிக்கையோட செய்யட்டும். அதுக்கப்புறம் பாருங்க. என்னம்மையா எதோ போனோம், எங்கெங்கேயோ போனோம், செய்தோம். சரி, இதையும் பண்ணுவோம், நடந்தா சந்தோஷம். முதல்ல பத்திரிக்கை உங்களுக்கு தான்னாரு. இப்படிதான் சொல்லுவாங்க எல்லாம், முதல்ல உனக்கு தான்வாங்க. அது முதல்ல நம்மளுக்கும் பின்னால நம்மளுக்கும். ஆக மொத்தம் நம்ம நாடி வந்தவங்க சந்தோஷமா வரட்டும். போனாரு என்ன ஆனாரு நான் கேட்டுக்கல. சில மாசத்துக்கு பின்னால வராது. ஐயா இந்த புடிங்க, இந்த தட்டை புடிங்க, பூவை புடிங்க, பழம் புடிங்க, பத்திரிகையை புடிங்க, பொண்ணு அம்மா காலைல விழுமா, ஆசீர்வாதம் வாங்குமா. அந்த அம்மா பொண்ணு சிரிச்சுக்கினே ரொம்ப சந்தோஷமா, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே நல்லதே நடந்ததுயா, ஒரே புடியா நான் பிடிச்சேன், ஏதோ அந்த முருக பெருமான் எனக்கு செய்தான். ஆம், அதே போல ஒரு லக்னத்துக்கும் 7வது இடம் என்ன பாருங்கள். அதற்கு சம்பந்தப்பட்ட தெய்வ கோயிலுக்கு போங்கள். உங்களுக்கு பெயர் அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுக்கு பெயரிலேயே அர்ச்சனை செய்துவிட்டால் அதற்கு பலன் உண்டு. ஆம், சாதாரணமாக ஸ்ரீராமஜெயம் 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 எழுது என்பார்கள். தமாசல்ல, எழுதி கொண்டு பாருங்கள், அதனுடைய பலன் தெரியும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எழுதி பாருங்கள், அதன் பலன் தெரியும். அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை நாடுங்கள், அவர்களுடைய பெயரே எழுதி பாருங்கள். ஆம், அது பெரிய ஸ்லோகம். ஒரு சிறு கதை சொல்லுகிறேன். ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியார் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தினம் தவம் செய்ததால் அவர் உடல் உஷ்ணமாகிவிட்டது, ஹீட் ஆகிவிட்டது. உடனே என்னடா செய்யலாம் என்று பார்த்தார். சரி, பால் குடிக்க வேண்டும். பிடித்தார், ஒரு பால்காரனை பிடித்தார். அடே, டெய்லி இந்த நேரத்தில் எனக்கு பாலை தந்து கொடுத்துடணும் அப்படின்னாரு. அவனும் சரி சாமின்னா. ஆனா அவன் வீட்டுக்கும் சாமியார் ஆசிரமத்துக்கும் மைல் கணக்கில் இருக்குது. வந்தான், கொடுத்தான், போனான். மறுநாள் கொஞ்சம் லேட்டாக வந்தான். என்னடா லேட்டாக வரையேனாரு. என்ன செய்ய சாமி, எவ்வளோ தொழில் சாமி கூட இந்த ஆசிரமமா வரணும். இல்லை, ஏதோ சாமி நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் யார் சொன்னாலும் போக மாட்டேன், உங்களுக்காக இவ்வளோ தொழில் வரேன்னாரு. சரி சரி வா அப்படின்னாரு. 2 நாள் வந்தான். 3ஆவது நாள் இன்னும் லேட்டாக வந்தான். சாமியாருக்கு கோபம். ஏண்டா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, ஏதோ பாலை குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நீ ஒரே முட்டா பிரச்சனை பண்ணா, உன் டென்ஷனே பெரிய டென்ஷன்டா எனக்குன்னாரு. சாமி ஒன்று செய்யிட்டானா. என்னானாரு. நான் இங்கே தங்கிக்கிறேனேண்ணா. சாமியார் யோசனை பண்ணாரு. சரிடா தங்கிக்கூடா அப்படின்னாரு. அவன் தங்கிக்கினான். சாமியார் தவம் பண்ணின்னு இருந்தாரு. அப்போ இவன் அம்மிங் அப்படி மெல்லைய குரலில் பாடின்னு இருந்தான். சாமியாருக்கு ரொம்ப கோபம். என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு. டேய் என்னடா இந்த மாதிரி. ஆமாம் சாமியே, நீ மணிக்கணக்காக உட்காந்து இருக்கிற, கண்ணு பிடிக்கினு, எனக்கு போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் தான் உட்காந்து இருப்பேன், நான் ஏதோ பாடிங்கடி நான் அப்படி இருக்கிறேன். சரி, அதுக்கு என்னடா செய்ய போகிறேன்னு. எங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க என் மனைவி சம்சாரம், அந்த என் மனைவி இட்டு வந்துடுறேன், அவங்கள இங்கே தந்து வச்சுட்டேன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது சமைப்பாங்க, பேசுவாங்க, என்ன டைம் போகிறதே தெரியாது, மாடிங்க தந்து கட்டிடுவேன், ஏதோ நல்ல எதுவும் ஆயின்னு இருக்கும். சரி செய்டான்னார். சாமியார் தவம் பண்ணின்னு இருக்கிறாரு. அப்போ என்னாச்சு, இது கதை தான், தப்பாக நினைக்காதீங்க. ஒரு நாள் அவங்க சம்சாரம் ஐயோரும் யார் பால்காரன் பேசின்னு இருக்கிறாங்க, சிரிப்பு கலகலன்னு. சாமியாருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தவம்
என்னடா இப்போ சிச்சின்னு பேசின்னு இருக்கானே இவனு அப்படின்னு. மறுநாள் காலையில், டேய் என்னடா சிச்சின் கிச்சின்னு பேசின்னு தான் எப்படா தவம் பண்ணுறது? சாமி நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் தவம் பண்ணுங்க, நாங்கள் சிச்சின்னு பேசினா உங்களுக்கு என்ன இருக்கு? டேய் தவம் கெடண்டா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிறேன்? சாமியார் என்ன பண்ணாரு, மூட்டை மூச்சு எல்லாத்தையும் கட்டினாரு. என்ன சாமின்னா, லாக்கிலடா இங்கே, நான் எங்கள் ஊரில் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா எண்ணத்தோடு சேரும், பணம் பணத்தோடு சேரணுவாங்களே, அந்த மாதிரி சைலண்டாக இந்த சாமியாரை இவன் வந்து சம்சாரியாக்கி விடுறான். ஆமாம், காரணம் அந்த சிந்தனை, ஒரே சிந்தனை இருந்தால் செதறாது. அதை போல நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை 108 தடவை எழுதுங்கள், அதனுடைய பலனை பாருங்கள். அது மட்டுமல்ல, மாதத்திற்கு 2 நாள் அல்லது மாதத்திற்கு 1 நாள் திருமணம் ஆகாத பெண்கள் அவர்கள் கோயில்களுக்கு போய், லக்னத்திற்கு 7க்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் அங்கு இருக்கும் தெய்வத்திற்கு அவங்களுடைய பெயரிலே, அதாவது பெண்ணின் பெயரிலே அர்ச்சனை செய்து பாருங்கள். நிச்சயமாக நடக்கும், கேரண்டியாக கூட சொல்லுவேன். ஆம், ஆனால் ஒரே மனதாக செய்ய வேண்டும். ஏதோ போனேன் செய்தேன் வந்தேன் ஆகவில்லை அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங்காக போகக்கூடாது. நம்பி வரேன், ஏதோ நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயமா நடக்கும். ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை, எதையும் நம்பி செய்ய வேண்டும். அந்த ஜோசிகாரன் சொல்லிட்டான் லக்னத்துக்கு 7 பொடி திருமணத்தை அடின்னு, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, போய் பாருங்க. காரணம், ஒரு மேட்ரிமோனிக்கு 10 மேட்ரிமோனி போடுறீங்க, வருதா? வருது. உனக்கு நாய் பிடிக்குமா, பூனை பிடிக்குமா, நீ சினிமா போவியா, நீ விஜி சாப்பிடுவியா, 330 கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவ்வளோதான், போனவங்க தான், திரும்பிடுது இல்லை. ஒரே நம்பிக்கையாக நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்கும். நன்றி, வணக்கம்.